நம்ம அஜித் ஒரு படத்தை திரையரங்குகள்ல பார்த்து ரசிகர்கள் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. ரசிகர்கள் தற்போது படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், படத்துடைய அப்டேட்டையாவது ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறிட்டுமே இருக்காங்க. ஏகே அவர்களோ அவருடைய கார் பந்தயங்கள்ல படம் பிஸியாக இருக்காரு. இந்த ஆண்டு முழுக்கவே அவ்வப்போது பல கார் பந்தயங்கள்லுமே கலந்து கொள்றாரு. அதற்கான ஷெட்யூல்ல அவருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் கூட சமீபத்துல வெளியிட்டிருந்தாரு. அதனால ரசிகர்களுமே ஒரு பக்கம் மகிழ்ச்சியில இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் அப்செட்டிலுமே இருக்காங்க. படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகும், படத்துல என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் சோசியல் மீடியாக்கள்ல நாளுக்கு நாள் வந்து கொண்டுதான் இருக்கு. சோ ஏகே 64 படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு தற்போது ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது முன்பு இந்த படத்தை ராகுலுடைய ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிப்பதாக இருந்தது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா இந்த படம் லைகா கைவசம் சென்றது. பின்னர் லைகாவுமே இவ்வளவு பட்ஜெட் எங்களால பண்ண முடியாது, அவங்களுமே ஒரு சில நிதி நெருக்கடியில இருப்பதால அவங்களும் படத்துல இருந்து விலகிட்டாங்க. பின்னர் உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. சோ எல்லாம் சுமூகமாக போன நேரத்துல திடீரென அவங்களுடைய தரப்புல இருந்துமே ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா. சோ ஏகே அவர்களோ இந்த ப்ரொடக்ஷன் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாராம். இருந்தாலுமே உதயநிதி தரப்பு சும்மா இருந்த பாடல்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்க படத்தை எப்படி தமிழகத்துல ரிலீஸ் பண்றீங்கன்னு பாக்குறேன்னு சவால் எல்லாம் விட்டுருக்காரா. சோ கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடைபெற்றது. அதனால பாத்தீங்கன்னா இவங்க சினிமா துறையை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகம், அதாவது தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றுட்டாரு. சோ உதயநிதியுடைய பாட்சா இனி வேலைக்காவாது அப்படின்னு சொல்லி பல ஏகே ரசிகர்களுமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.